වැඩ කරන ක්‍රියාකාරිකෙන් නායක. දෙතුන් දෙනෙක් දොස් කිව්වට ඒගොල්ලේ නායකයෝ. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா ஆளாளசுந்தரம், ஜெஃப்ரி ஜெகதாசன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிக கேள்வி நிலவும் நெற்பயிர்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும் நோக்கிலேயே தாம் கடமையாற்றுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. கலால் அனுமதி பத்திரத்திற்கு எதிராக பாணந்துறையில் ஆர்ப்பாட்டம். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். அதிக கேள்வி நிலவும் நெற்பயிர்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அமைச்சர்கள் சிலவற்றின் முன்னேற்ற அறிக்கை தொடர்பாக ஆராயும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறினார். விவசாய மற்றும் கால்நடை வள, சுற்றாடல், கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்குகள், நீர்ப்பாசன மற்றும் நீர் முகாமைத்துவ, பொருளாதார அபிவிருத்தி ஆகிய அமைச்சுக்களின் முன்னேற்றம் தொடர்பாக ஆராயும் ஆலோசனைக் கூட்டம் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. நாடு முழுவதும் நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் அவற்றை விற்பனை செய்யும் போது சந்தை கேள்வியுடன் பொருந்தாமையால் விவசாயிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடுவதாக இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையிலிருந்து விவசாயிகளை மீட்பதற்காக சந்தை கேள்விக்கு பொருந்தக்கூடிய நெற்பயிர்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார். முன்னேற்ற அறிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்ட அமைச்சுக்கள் மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான அதிகாரங்களை அதிகாரிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்குவதற்கு கால தாமதம் ஏற்படுவதால் அபிவிருத்தி இலக்கினை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாதாரண வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் அரசாங்கத்தின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் தொடர்பாக நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் தற்போது அதிகம் பேசப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பிரதான அரசியல்களின் உறுப்பினர்களும் மேலும் சிலரும் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. மூன்று நிபந்தனைகளை முன்வைத்தனர். அந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் 10 நாட்களுக்குள் பதில் கிடைக்காவிடின் பேச்சுவார்த்தையிலிருந்து விடுபடுவதாக தெரிவித்தனர். அரசாங்கத்தின் எதிர்கால நிர்வாக வியூகம் என்ன, மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண சபைகளுக்கும் வழங்கப்படும் அதிகாரங்கள் என்ன, அத்துடன் மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண சபைகளுக்கும் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளின் முறைமை என்ன, இந்த மூன்று நிபந்தனைகளாகும். எனவே 10 நாட்களுக்குள் இவ்வாறான கேள்விகளுக்கு பதில் வழங்க முடியாதல்லவா? அரசியல் தீர்வை பொறுத்தவரையில் பல மாதங்களுக்கு முன்பதாக அரசியல் தீர்வினுடைய முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்ற நோக்கத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு உரிய சில ஆவணங்களை, சில பத்திரங்களை மேசையில் வைத்து சமர்ப்பித்து அந்த அடிப்படையில் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். எமது கருத்துகளுக்கு அரசாங்கம் தங்களுடைய பதிலை அபிதமாக வைப்பார்கள் என்ற வாக்குறுதி எமக்கு தந்திருந்தார்கள். ஆனால் பல மாதங்கள் சென்றும் அவர்கள் அந்த தங்களுடைய கருத்துகளை ஆவண ரீதியாக முன்வைக்காமல் விட்ட காரணத்தின் நிமித்தம் அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான வகையில் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு முறையான நிலைமை ஏற்படவில்லை. முக்கியமாக இந்த காரணத்தின் நிமித்தம்தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பங்கு பெற்றுவதாக இருந்தால் ஏதோ அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசுகின்றது என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக மாத்திரம் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறக்கூடாது. அபிதமாக காட்டுவது அரசாங்கத்துக்கு தேவையாக இருக்கலாம். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற முக்கியமான நோக்கம் ஒரு நியாயமான நிதானமான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்காக. ஆனபடியால் அபிதமான ஒரு பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்று
நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவ்விதமாக அரசாங்கம் அதை முன்வைக்கும் வரையில் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் வகையில் நடத்த முடியாது என்பதை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் நேற்றெடுத்த நிலைப்பாட்டு. அதை நாங்கள் பகிரங்கமாக மக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இந்த தமிழ் மக்கள் இன்று முகம் கொடுக்கின்ற பிரச்சனை அத்தியாவசிய பிரச்சனையாகும். அந்த அத்தியாவசிய பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு இவர்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தாகும். அவைகளை செய்வதற்கு பதிலாக இவர்கள் இருவரும் இந்த பேச்சுவார்த்தை என்று கூறிக்கொண்டு காலத்தை இழுத்தடித்து தமிழ் மக்களுக்கு உரிமைகள் வழங்குவதற்கு பதிலாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற போக்கையே இன்று இவர்கள் இருவரும் கடைபிடித்து வருகின்றார்கள். இந்த அரசாங்கத்தால் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏனென்றால் இவர்களிடம் தீர்வு திட்டம் ஒன்று கிடையாது. கடந்த தேர்தலின் போது தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்க்கின்றோம் என்று கூறிக்கொண்டு வந்தார்களே தவிர தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கையோ செயல் திட்டமோ இல்லாத அரசாங்கமே இந்த அரசாங்கம். வடகிழக்கில் இருக்கிற பிரச்சனை தனியே தமிழர்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, தமிழ் பேசும் மக்களாகிய முஸ்லிம்களையும் உள்ளடக்கிய பிரச்சனை என்கின்ற காரணத்தினால் முஸ்லிம் தரப்பினருக்கும் முஸ்லிம்களுடைய மக்கள் ஆணையை பெற்ற முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கு கொள்வதன் அவசியம் பற்றி நான் இங்கு வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து வெளிச்சக்திகளின் தலையீடுகளுக்கு இடமளிக்காமல் நாங்கள் இந்த பிரச்சனையை காலம் தாழ்த்தாமல் தீர்த்து கொள்வதற்காக உளப்பூர்வமான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. මට පෙනෙන්නේ දෙමළ සන්ධානය කියලා තියෙන්නේ පොලිස් බලතල සහ ඉඩම් බලතල போலீஸ் அதிகாரங்கள் மற்றும் காணிகளுக்கான அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்கின்றமை மற்றும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை வலுவாக்குவது குறித்து அரசாங்கம் உறுதியாக என்ன கூறுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வினவியுள்ளனர். இல்லை என தெளிவாக கூறுவார்களாயின், குறைந்தபட்ச அதிகாரங்களையாவது வழங்க தயங்குவார்களாயின் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு அரசியல் தலைப்பொன்று இல்லை என்பதனையே அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். දේශපාලන මාතෘකාවක් ඉතුරු වෙන්නේ නැහැ. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் சிலவற்றிற்கு அம்மால் ஒருபோதும் இணங்க முடியாது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கமும் தனது முயற்சியை கைவிடவில்லை. நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை எதிர்காலத்தில் நியமிப்போம். அந்த நிலைப்பாடுகளை முன்வையுங்கள். அவ்வாறு முன்வைக்கப்படும் நிலைப்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடி அனைவருக்கும் ஏற்றவாறான தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். විසඳුමකට අපි එළඹීම තමයි රජයේ ස්ථාවරය වෙන්නේ මේ ප්‍රශ්නය පිළිබඳව. මේ සාකච්ඡා බිඳවැටීම ඒ තරම් අපේ රටට හොඳ ක්‍රියාවක් හැටියට இந்த பேச்சுவார்த்தை செயலிழக்கின்றமையானது எமது நாட்டுக்கு சிறந்தது அல்ல என்பதனையே கூற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்துள்ள நிபந்தனைகளுக்கு உரிய பதிலை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். දැක්වීම රජයේ පූර්ණ වගකීමක් බව සඳහන් කරන්න කැමැතියි. දෙමළ ජාතික සන්ධානය ඉදිරිපත් කර ඇති ඒ කොන්දේසි තුන ගැන රජය தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்துள்ள நிபந்தனைகளுக்கு உரிய பதிலை வழங்குவதன் மூலம் இந்த பேச்சுவார்த்தையை தொடர முடியும். அத்துடன் இந்த பேச்சுவார்த்தையை இடைநிறுத்த வேண்டும் என நினைக்கும் சக்திகளின் செயற்பாடுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆளாக கூடாது என்பதனை நாம் கூறிக்கொள்கின்றோம். උග්‍රමතවාදීන්ගේ බලපෑම් වලට දෙමළ ජාතික සන්ධානය යටත් නොවිය යුතුයි කියත් අපි විශ්වාස කරනවා.